வணக்கம் நண்பர்களே. உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 195 நாடுகள் வரையில் இருக்கிறது. அந்த நாடுகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் மக்களுடைய நலன் கருதி அல்ல மக்களுடைய வளர்ச்சி கருதி ஒரு அமைப்பு வேணும் என்றதுக்காக பாராளுமன்ற அமைப்பு முறையை உருவாக்கி வச்சிருக்கணும். இது சர்வதேச ரீதியில் எல்லா நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பாக பாராளுமன்றம் இருக்கிறது. இதில் சில வேளையில் மன்னராட்சி உள்ள நாடுகள் அல்லது கம்யூனிஸ்ட் நாடுகள் இவைகளாக இருந்தாலும் பாராளுமன்ற அமைப்பு முறை இல்லாமலுக்கு இருந்தால் அந்த நாடுகள் ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறதாக உலக நாடுகள் கணிக்கும் என்றதால் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் மன்னராட்சியாக இருந்தாலும் அவர்களும் ஒரு பாராளுமன்ற அமைப்பு முறையை வச்சு கொண்டிருக்கணும். அந்த பாராளுமன்றத்தில் என்ன செய்ய வேணும் என்றால் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை விவாதிக்கிறது, சட்டங்களை இயற்றுறது, மற்றது நாட்டினுடைய வளர்ச்சி பற்றி விவாதிக்கிறது. இவைகளைத்தான் பாராளுமன்றத்தில் முன்னுக்கு எடுத்து வச்சு பேச வேண்டிய விடயமாகவும் பாராளுமன்றம் அதுக்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றதும் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இலங்கை பாராளுமன்றத்தில் தனிநபர் பிரச்சனைகளை கதைக்கிறதும் தனிநபர் பிரச்சனைகளை இட்டு விவாதிக்கிறதும் தங்களுடைய சுய பிரச்சனைகளை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் வைக்கிறதும் சபாநாயகருக்கு தலையீடியாக இருந்தாலும் பாராளுமன்றத்திலே ஒரு சிறப்புரிமை ஒன்று இருக்கிறதால எதையும் அங்கே பேசலாம் என்றதால் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு இன்றைக்கு இலங்கை பாராளுமன்றம் ஒரு அறிமுகப்படுத்தினதாகவோ அல்லது ஒரு அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்குது. இதில் முன்னுதாரணமாக பார்க்குறது என்று சொன்னால் சிங்கள எம்பிக்களும் ஒரு சிலர் அப்படி இருக்கக்கூடும். கூடுதலாக தமிழ் எம்பியாக இருக்கிற அர்ச்சுனா ராமநாதன் கூடுதலாக தன்னுடைய சுய பிரச்சனைகளையும் சக எம்பிக்களுடன் மல்லு கட்டுறதுக்காக ஏதாவது பிரச்சனையை கொண்டு பாராளுமன்றத்தில் எடுத்து வைக்கிறதும் அது பற்றி விவாதித்து நேரத்தை வீணடிக்கிறதுமாகத்தான் போய்கொண்டு இருக்கிறதே தவிர ஒரு ஆக்கபூர்வமாக நாட்டு நலன் சார்ந்து கதைக்கிறதோ அல்லது வளர்ச்சி சார்ந்து பேசுகிறதோ விவாதிக்கிறதோ இல்லாமலுக்கு தனிநபர் விவாதங்களை விவாதித்து நேரத்தை மினக்கெடுத்தி கொண்டிருக்கிறதே தவிர வேறு ஒன்றுமே நடக்கிறதா தெரியல. இதில் இந்த எம்பிமார் என்ன செய்யணும் என்றால் அது ஒரு உத்தியை பாவிக்கிறது. இந்த பிரச்சனைகள் கூட ஒரு நாட்டு நலன் சார்ந்து அல்ல வளர்ச்சி சார்ந்து தாங்கள் இந்த பிரச்சனையை எடுத்து வைக்கிறோம் என்ற மாதிரி காட்டிக்கொள்றதால விடயம் தெரியாதவர்கள் அல்லது விஷயம் தெரியாதவர்கள் அரசியலில் அதிகமாக அறியாதவர்கள் நினைக்கிறது என்னென்றால் இது சரியாக இருக்குமோ என்று கூட எண்ண தோன்றுவதும் எல்லாம் இருக்கிறது. இப்படி பார்க்கலதான் பாராளுமன்ற அமைப்பு தவிர்த்து அடுத்த நிலையில் வேறு அமைப்புகள் எல்லாம் உள்ளூர் பிரச்சனைகளை கதைக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு மாவட்ட ரீதியாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று தான் டிசிசி மீட்டிங் என்று சொல்கிறது. மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று நடக்கும். அதில் அடிப்படையில் உள்ள பிரச்சனைகளை அங்கே பேசி அவைகளை பாஸ் பண்ணப்பட்டதே பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்படும் அல்லது மந்திரிகளுக்கு அவை அனுப்பப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகள் மேம்படுத்தப்படுறதாகத்தான் அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களினுடைய நோக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலையும் பேசுகிற எம்பிக்களில் அர்ச்சுனா ராமநாதன் எம்பி தனி மனித தாக்குதலும் சக பாராளுமன்ற உறுப்பினர்களை தூத்தி கட்டுறதும் கூடாத வார்த்தைகளை பேசுகிறதும் தூக்கி அடிப்பன் நாய் நாதாரி இப்படி ஒரு சொல்ல முடியாத வார்த்தைகளை பாவிக்கிறதும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி தான் அனுமதிக்கிறது இந்த நாடென்று தெரிய இல்லை. அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை இன்றைக்கு வெளியிடுறேன். என்னென்றால் இது எப்படி அனுமதிக்கப்படுகிறது, இதை யார் கட்டுப்படுத்துறது, பூனைக்கு மணி கட்டுறது யார் என்றது தான் நோக்கமாக இருக்கிறபடியால் இன்றைக்கு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் நீங்கள் பார்க்குற ஆக்களுக்கு ஒரு நோக்கம் வரும். இது சரியாக இவர் கதைக்கிறாரோ இல்லை பிள்ளையோ அர்ச்சுனா ராமநாதன் முழுக்க சரியாக நடக்கிறதாக அவர் மக்கள் எல்லாம் அதுக்கு வாக்களிப்பார்களாக இருந்தால் அது சரியென்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் ஊரோடே ஒத்தோடு தனி ஓடுவதானால் கேட்டு ஓடு என்று சொல்லி ஒரு பழமொழியும் இருக்குது. அதே போல் மக்கள் கூடுதலாக எதை ஏற்றுக்கொள்ளணுமோ அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஜனநாயகத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பாக இருக்கிறதால மக்கள் கூடுதலாக இன்றைக்கு அர்ச்சுனா ராமநாதனை எதிர்த்து கொண்டிருக்கிறது தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை பற்றி இன்றைக்கு கதைக்கிறது தான் நான் வந்திருக்கிறேன். கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம். ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை 2026 கூத்தாடிவட்டை நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள்.
2024ஆம் ஆண்டு புதிய அரசாங்கம் என்பிபியினுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நிறைய மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடந்திருக்கிறது. அந்த அபிவிருத்தி குழு கூட்டங்களில் கூடுதலான கூட்டங்களில் அர்ஜுன ராமநாதன் பங்கு பெற்றிருக்கிறார். ஒரு சில கூட்டங்களில் பங்கு பெற்றையில் அதிகமான கூட்டங்களில் அவர் பங்கு பெற்றிருக்கிறார். அவர் பங்கு பெற்றின கூட்டங்கள் அத்தனையிலும் விவாதமாக எடுக்கப்படுவது என்னென்று சொன்னால் தனி மனித தாக்குதலும் கூட்டத்தை குழப்புற மாதிரியான வேலைகளும் சக பாராளுமன்ற உறுப்பினர்களோட தேவையில்லாமலுக்கு ஒரு ஒருமையில் ஒரு நாகரிகமற்ற முறையில் பேசுகிறதும் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. இதை யார் கட்டுப்படுத்துகிறோன்னு சொன்னால் அந்த கூட்டத்தை நடத்துகிறவர் தான் கட்டுப்படுத்தணும். அர்ஜுனா ராமநாதன் கூட நேற்றோ முந்தினம் சொல்லியிருந்தார், கிளிநொச்சியில் நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஒரு ரகளை ஏற்பட்டு குழப்பம் ஏற்பட்டதால் அவர் சொல்லியிருக்கிறார் என்ன மாதிரி என்று சொன்னால், இன்றைக்கு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகிற சந்திரசேகரனுக்கு தலைமை பண்பில்லை, அவர் கூட்டத்தை நடத்த தகுதி இல்லாதவராக இருக்கிறார், அவர் ஒரு பொட்டியனாக இருக்கிறார் என்று கூடி சொல்லியிருந்தார். அந்த வார்த்தைகளெல்லாம் பாவிக்க முடியாது. ஆனால் இதில் நான் தெரியப்படுத்தணுன்றதுக்காக அதை சொல்கிறேன். அப்படியான ஒருவர் இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு தகுதி இல்லாதவராக இருக்கிறார். தானாக இருந்தால், தான் தலைமை தாங்கி கூட்டம் நடத்துவதாக இருந்தால் எல்லோருக்கும் சம அளவு நேரம் வழங்கப்படும். எல்லாரும் கண்ட பாட்டில் கதைக்க விட முடியாது, விடப்பட மாட்டாது. ஒவ்வொருத்தருக்கும் 5 நிமிடமோ 10 நிமிடமோ அவரவர் பிரச்சனைகளை பேசி தீர்க்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருவேன். கூடுதலான பிரச்சனைகள் இருந்தால் எழுத்து மூலம் கொடுக்கலாம். அவைகளை பார்த்து வாசித்து போட்டு அதனுடைய தாற்பரிகத்தை எதிராளிகளுக்கு தான் வாயால் தெரியப்படுத்தலாம். அலம்பி கொண்டிருக்கக்கூடாது என்ற மாதிரி அர்ஜுன ராமநாதனும் சொல்லியிருந்தார். இப்போ பார்த்தால் கூட்டங்களில் ஒவ்வொரு கூட்டங்களிலேயும் குழப்பம் நடந்து கொண்டு இருக்குது. அர்ஜுனா ராமநாதன் தான் அந்த குழப்பத்தினுடைய ஒரு மூலவராக இருந்து கொண்டு இருக்கிறார். சமீப காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீதரன் எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், மற்றது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இருவரும் கட்சி ரீதியாக இவருக்கு எதிராக இருக்கிறார்கள் என்றதாலேயோ அல்லது வேறு விதத்திலேயோ தெரியல, அவர்கள் ஊழல்வாதிகளாக இருந்தால் இந்த ஊழல்களை எடுத்துக்கொண்டு போய் பாராளுமன்றத்தில் பேசலாம், அல்லது பாராளுமன்றத்தில் எவ்வளவோ விடயங்களை விவாதிக்கிறதுக்கோ அல்ல எழுத்து மூலம் கொடுக்கறதுக்கோ எல்லாம் அனுமதி இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி செய்யலாம். அப்படி செய்யாமலுக்கு இங்கே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களின் போது தனி மனித தாக்குதல்களையும் ஒரு எம்பிமாருடைய பிரச்சனைகளையும் அதை சொல்கிற மாதிரி முறையாக சொல்லாமலுக்கு மற்ற எம்பிக்களுடைய குற்றச்சாட்டுகள் ஏதாவது இருக்குமாக இருந்தால் அவைகளை எழுத்து மூலம் கொடுத்து போட்டு இப்படி நடந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு எம்பியை பார்த்து நேரடியாக விவாதிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. பாராளுமன்றத்தில் எல்லாம் அப்படி ஒரு சட்டம் அல்லது ஒரு நடைமுறை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நோக்கி இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கக்கூடாது என்று சொல்லியும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான கருத்தை வைப்பதாக இருந்தாலும் அதை சபாநாயகரை நோக்கி பார்த்து கொண்டு சொல்லலாமே தவிர குறித்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து அதை அப்படி பேசக்கூடாது. பேசினால் அது தனி மனித விரோதமாக வருமென்றதால் அப்படி ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. இங்கே அப்படி இல்லை. பக்கத்தில் இருந்து கொண்டு ஒரு உருவக்கேலி செய்கிறது, ஒரு ஆக்களை பற்றி கூடாமல் கதைக்கிறது, மற்றது திசை திருப்புற மாதிரி கதைக்க வேண்டிய விடயங்களை விடுறது. அர்ஜுனா ராமநாதன் கதைக்கிற சில விடயங்களில் நியாயம் இருக்கிற மாதிரியும் இருக்குது. சில ஊழல்களை கட்டாயம் வெளியில் கொண்டு வர வேணும். அந்த ஊழல்களை அவர் கொண்டு வர இல்லைன்னு சொன்னால் மற்ற ஊழல் செய்தவர்கள் குற்றவாளிகள் தான். அதனுடையால் ஊழல்களை மட்டும் கதைக்கிறதாக இருந்தால் ஊழல்கள் சம்பந்தப்பட்ட அந்த ஆவணங்களை கொண்டு போய் தலைவர்கிட்ட கொடுத்து, இந்த ஆவணங்களுக்கு எனக்கு ஆக்கபூர்வமான பதிலை இந்த இடத்துல நீங்கள் சொல்ல வேணும் என்று சொல்லி கேட்கலாம். அதுக்கு சொல்லாத பட்சத்தில் விவாதிக்கிறதுல தவறு இல்லை. அதை விட்டு போட்டு அத்தனை பேரையும் குற்றவாளிகளாக்கி தான் மட்டும் செய்கிறது தான் சரி என்று சொல்லி வாதாடி கொண்டிருக்கிறதால சனத்துக்கு எல்லாத்துக்கும் பார்க்குற மக்களுக்கு பார்க்க ஒரு வெறுப்பாக இருக்கிறது. என்னடா இப்படி போய் கொண்டிருக்கிறது? ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அந்த நாட்டினுடைய அந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியை பற்றி கதைக்கிறதுக்கு தனி மனித தாக்குதல் கதைச்சு கொண்டிருக்கணும். இந்த ஆள் பெறாமல் விட்டாலே நல்லது என்ற மாதிரி கூட சில பேர் பேசினோம். சமீபத்தில் ரஜீவன் எம்பி சொல்லியிருந்தாராம், அப்படியெல்லாம் நிறுத்த முடியாது. அதெல்லாம் சரிதான், நிறுத்த முடியாது என்றது சரி, ஒருத்தர் தடுக்கக்கூடாது என்றது சரிதான். ஆனால் அவர் அந்த இடத்துல அந்த ஒரு கூட்டத்தில் ஒரு சபையில் சபை நாகரிகத்தை கடந்து வேறு மாதிரி பேசுவராக இருந்தால் அவரை உடனடியாக அந்த அவையிலிருந்து வெளியேற்றுவது தான் சட்டப்படியும் சரி. ஒரு அரசு சபையில் கூட அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது இங்கே நடக்கிறதில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சந்தேகம் வருது என்றால்
இந்த கூட்டத்தை நடத்துகிற தலைவருக்கும் அர்ஜுனா ராமநாதனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு, ஏதோ ஒரு உடன்பாடு உள்ளுக்கு இருக்கிறதோ ஒன்று ஒரு அச்சப்படக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இப்போ அர்ஜுனா ராமநாதன் சில இடத்துல சொல்கிறார், தான் என்பிபி கட்சியினுடைய பி டீமாக செயற்படுகிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லினும், நான் உங்களுடைய அண்ணன் தம்பி மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் தான் ஒரு என்பிபி கட்சிக்கு ஆதரவாளன் போல தான் பேசிக்கொண்டிருக்கிறார் சில இடங்கள். இந்த கருத்துக்கு எதிர்கருத்தை கூட்டத்தை நடத்துகிற அவைத்தலைவர் வெளிப்படுத்தாவிட்டால், அந்த கூட்டத்தை நடத்துகிற தலைவர் இதை கிளியர் பண்ணி இதை சரி செய்யாவிட்டால் சந்தேகப்படுறது சரி நியாயமானது தான் என்று தானே படும். ஆனபடியால் இப்போ சமீபத்தில் கிளிநொச்சியில் நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நிறைய முரண்பாடுகள் எல்லாம் கூட்டத்தை நடத்தின தலைவர் சந்திரசேகரனுக்கும் அர்ஜுனா ராமநாதனுக்கும் இடையில் நடந்து கைகலப்பு வரையில் வந்து போலீஸாரால் அவர் வெளியேற்றப்பட்டது அப்படியெல்லாம் கணக்கு நடந்திருக்குது. போலீஸாரால் வெளியேற்றப்படுறதெல்லாம் சரி, தலைவர் கிட்ட போயிருக்க தேவையில்லை. அர்ஜுனா ராமநாதனுக்கு அருகாமையில் போய் அப்படியெல்லாம் ஒரு நான் தான் தலைவர், நான் சொல்கிறபடி செய்யன்னு சொல்லியிருக்க தேவையில்லை. அதில் இருந்து கொண்டே போலீஸாரை அழைச்சி அவரை உடனடியாக வெளியே அனுப்புங்கள், வெளியேற்றுங்கள் என்று சொல்லி கட்டளையை பிறப்பிக்கலாம். அதுக்கு முதல் என்ன செய்யணும் என்று சொன்னால் போலீஸாருக்கு எல்லாம் அவ்வளவு கட்டளையும் விளங்கப்படுத்தி இருக்கணும். இந்த கூட்டத்திலே ஏதாவது தாறுமாறாக நடக்குமாக இருந்தால் அவரை வெளியேற்ற வேணும் என்று சொல்லி நாங்கள் சொன்னால், தலைவர் சொல்லுவாராக இருந்தால், அந்த கூட்டத்தை நடத்துகிற தலைவர் சொல்லுவாராக இருந்தால், அடுத்த கதை இல்லாமலுக்கு போலீஸார் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட நபரை வெளியேற்ற வேணும். வெளியேற்றினால் கூட்டம் சுமூகமாக மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதை விட்டு போட்டு கூட்டத்தை நடத்துகிற தலைவரும் சக பாராளுமன்ற உறுப்பினரான அர்ஜுனா ராமநாதனும் தனி மனித தாக்குதல்கள் மாதிரி தயாராகி அடிபடுற மாதிரி ஒரு வேறு மாதிரி நடந்து கொண்டால் மக்கள் பார்க்க சிரிப்பு வரும், சிந்திக்க தரும். இது சில பேர் நினைக்கணும் என்றால் இது சரிதான், நடைமுறை சரிதான். கூட்டத்தை நடத்துகிற தலைவர் சந்திரசேகர் அவர்களுக்கு கோபம் வந்துட்டுது, அவர் போய் அர்ஜுனா ராமநாதனை கண்டிக்கிறார். அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அர்ஜுனா ராமநாதன் இருக்கிற இடத்துல இருக்கணும். அதே நேரத்தில் தலைவர் தன்னுடைய இடத்துல இருந்து கொண்டு அவர் தன்னுடைய சமுக்கியை போலீஸாருக்கு தெரியப்படுத்தி இவரை உடனடியாக வெளியேற்றுங்கள் என்று சொன்னால் வெளியேற்றப்படணும். அதுக்கு பிறகு இது வெளியேற்றியது சரியா பிழையாண்டதை பிறகு பாராளுமன்றத்தில் விவாதிக்கலாம். இதெல்லாம் நடக்காமலுக்கு இந்த கூட்டங்கள் இப்படியே நடந்து கொண்டு போகுமா இருந்தால் அபிவிருத்தி குழு கூட்டங்களில் அர்த்தம் இல்லாமலுக்கும், அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நடத்துறதிலே எந்த விதமான பிரயோசனம் இல்லாமலுக்கும், இவர்கள் இதுக்குள்ள உள்ள கூட்டத்தை நடத்துகிற தலைவர், மாவட்டத்தினுடைய ஆளுநர் மற்றும் சக எம்பிக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை பேசி விவாதித்து சண்டை பிடிச்சி முடிச்சு போட்டு போகிறதா இருக்குமே தவிர அந்த மாவட்டத்துக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் நடக்க போகிறது இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீர்கள், கூட்டத்துக்குள்ளே இருந்தவர்கள் பார்வையாளர்களிலிருந்து கூட்டத்தில் இருக்கிற அந்த மேசையில் இருக்கிறவர்கள் வரை எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசி, வாய்க்கு வந்தபடி திட்டி, அடிபடாத குறையாக விவாதித்து கொண்டிருக்கணும். இதெல்லாம் ஒரு அழகானதோ அல்லது ஒரு நாட்டுக்கு நல்லதோ பயக்க போகிறது இல்லை. ஒருவரால் பிரச்சனை வருவதாக இருந்தால் அந்த அவரை வெளியேற்ற வேணும், அல்லது அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையை இங்கே தலைவர் மேற்கொள்ள வேணும். அதை விட்டு போட்டு சும்மா நீயும் நானோ நீயோ நானோ ஒன்று சொல்லி சண்டை பிடிச்சி கொண்டிருக்கிறதால எந்தவித நன்மையும் நடக்க போகிறது இல்லை. இந்த பூனைக்கு மணிகட்டுறது யார் என்றதுதான் இன்றைக்கு கேள்வி. இது ஒரு கேள்வியாக நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இது சரியோ பிழையோன்றதை மக்கள் தான் தீர்மானிக்க வேணும். பார்க்கல ஒரு சாதாரணமாக பார்க்கும் பொழுது ஒரு அவையில் அவை நாகரிகத்தை பின்பற்றி அமைதி காத்து சில விடயங்களை எடுத்து வைக்க வேணும். தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் பேச வேணும். தனக்கு நேரம் முடிஞ்சதென்றால் அதை மிச்சத்தை எழுத்தில் கொடுக்கலாம். அதை விட்டு போட்டு இருக்கிற ஒரு 8 மணித்தியாலத்திலே ஒரு 4 மணித்தியாலங்கள் நடக்குது கூட்டம் என்றால் அந்த 4 மணித்தியாலத்தில் 3 மணித்தியாலம் நான் தான் கதைக்கணும் என்றால் அந்த கூட்டத்தை நடத்த முடியாது. இப்படியான ஒரு நடைமுறையை தலைவர் தான் ஏற்படுத்த வேணும். அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அந்த பிரச்சனையை ஏற்படுத்த வேணும். சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். டக்ளஸ் தேவானந்தா சொல்லியிருந்தாராம், தான் கூட்டம் நடத்தும் பொழுது இப்படியெல்லாம் நடக்கிறதில்லை, இப்படி நடக்கத்தான் அனுமதிக்கவும் மாட்டேன் என்று சொல்லியிருந்தாராம். கொள்கை ரீதியாக எங்களுக்கு டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் எங்களுக்கும் வேறுபாடு இருந்தால் கூட டக்ளஸ் தேவானந்தா கூட்டம் நடத்திக்க ஒரு தரம் கதைச்சதாக தெரியல. கதைச்சால் அவர் வெளியேற்றப்படுவார், உடனடியாக வெளியேற்றப்படுவார். போலீஸார் சொன்ன உடனே அதை செய்வேணும். அது மாதிரியான ஒரு நடைமுறையை எங்களுடைய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் மீன்வளத்துறை அமைச்சர் பின்பற்றினால் ஒழிய
மற்றும்படி இந்த கூட்டங்களை தொடர்ந்து ஒரு நல்ல சீராக நேர் சீராக நடத்த முடியாது என்றதை தெரியப்படுத்தி கொண்டு இந்த செய்தியை இத்துடன் முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை கூத்தாடிவட்டை யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி தொடருங்கள் என்று ஒரு வியனமாக கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.